ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு சக்கரம், சுதர்சன சக்கரம், மகிமை வாய்ந்த சுதர்சன சக்கரம். சுதர்சன சக்கரத்தின் ஆற்றலை அளவிட முடியாதது. விஷ்ணு சுதர்சன சக்கரத்தை ஆள்காட்டி விரலில் வைத்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ணரின் கையில் உள்ள அந்த சுதர்சன சக்கரம் மகிமை வாய்ந்தது. அதனுடைய ஆற்றல் அளவிட முடியாதது. சுதர்சன் என்றால் மங்களகரமானது என்று பொருள். சக்கரா என்றால் எப்பொழுதும் செயல்பாட்டில் இருப்பது என்று பொருள். எல்லா ஆயுதங்களை காட்டிலும் இந்த ஒன்றே எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கிறது. சாதாரணமாக சுதர்சன சக்கரம் கிருஷ்ணனின் சுண்டு விரலில் காணப்படும். ஆனால் விஷ்ணுவோ ஆள்காட்டி விரலில் வைத்து கொண்டிருக்கிறார். யார் மீதாவது ஏவும் பொழுது கிருஷ்ணனும் ஆள்காட்டி விரலில் இருந்துதான் ஏவுகிறார். எதிரிகளை அழித்த பின்பு சுதர்சன சக்கரம் மறுபடியும் அதனிடத்திற்கே திரும்பி விடுகிறது. சுதர்சன சக்கரம் ஏவப்பட்ட பிறகும் ஏவி விட்டவனின் கட்டளைக்கு அது கீழ்ப்படிந்து நடக்கிறது. இந்த சனிக்கிழமைங்கிறதுனால அந்த சுதர்சன சக்கரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். எவ்வித அழுத்தமும் இல்லாத சூன்ய பாதையில் செல்வதால் சுதர்சன சக்கரத்தால் எந்த இடத்திற்கும் கண்மூடி கண்டிருக்கும் நேரத்திற்குள் செல்ல முடிகிறது. ஏதாவது தடை எதிர்பட்டால் சுதர்சன சக்கரத்தின் வேகம் அதிகரிக்கிறது. சுழலும் போது அது சத்தம் எழுப்புவது இல்லை. அதனுடைய உருவம் வடிவம் எத்தகையது என்றால் சின்னஞ்சிறு துளசி தலத்தில் அடங்கக்கூடியது. அதே சமயம் இப்பிரபஞ்சம் அளவு பறந்து விரிந்தது. சுதர்சன சக்கரத்தின் வடிவம் எத்தகையது தெரியுமா? சின்னஞ்சிறு துளசி தலத்தில் ஒரு கைப்பிடி அளவு துளசியில் அடங்கக்கூடியது. அதே சமயம் இந்த பிரபஞ்சம் அளவுக்கு பறந்து விரிந்து இருக்கிறது. இன்னொரு விஷயம், சுதர்சன சக்கரம் சுழலும் தருணத்தில் சப்தங்கள் எழுப்புவது இல்லை. சுதர்சன சக்கரத்தின் வடிவம் எத்தகையது என்றால் மேலே சொன்ன மாதிரி ஒரு துளசியோட இலையில் அடங்கிடும். இன்னும் சில விஷயங்களை நாளை பாகம் 2 பார்ப்போமே. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப்